ரிஷபராசிக்கார நண்பர்களே, ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அடிகள் பட்டிருப்பாங்க. சின்ன சின்ன அடிகள் நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கும். ராசிகள்லேயே அதிகமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் லிஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா ரிஷபராசி மட்டும் தான் சொல்ல முடியும். ரிஷபராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்கள், கல்வி ரீதியான விஷயங்கள், வாழ்க்கையில் கணவன் மனைவி கிடையே உண்டான விஷயங்கள், தாய் தந்தையருக்கு உண்டான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து, ஃபினான்ஷியல், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனை டச் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதாவது சக்ஸஸ்க்கான மைல் ஸ்டோனில் இருக்கிற இடத்துலேயே ரொம்ப கஷ்டத்துக்கான மைல் ஸ்டோனும் பார்த்து தான் வந்திருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் நிறைய திருமணத்திற்கு முன்னாடி காதல்கள் இருந்திருக்கலாம், அவங்க மேலே நிறைய பேர் காதல் வயப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து வீட்டில் சொன்னவங்களை தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் ஒரு வேளை இங்கே வந்து காதல் விஷயத்தில் ஓரளவுக்கு சக்ஸஸாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் திருமண வாழ்க்கை மட்டும் எங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய சக்ஸஸாக வந்து முடிஞ்சதில்லை. சின்ன சின்ன கலவரங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி தான் வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து மூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஸ்டெப் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு உருவாயிருக்காது. கொஞ்சம் தடைப்பட்டு தான் வந்து குழந்தை பேர் உருவாயிருக்கும். இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முன்னாடி உருவாயிருச்சு அப்படின்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோடைய ஜாதகம் நல்லா இருந்திருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையர் மூலமாக பெரிய சப்போர்ட்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடச்சிருக்காது. தாய் தந்தையர் மூலமாக அந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருந்திருக்கும். அதுவே திருமணமாகி கணவன் மூலமாக சில சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து மேலே கொண்டுறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமையும். ஆனால் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு வேளை லைட்டாக கொடுத்தா கூட அது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் 18 வயது உட்படுறாங்க அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா படிப்பில் கவனம் அதிகமாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த ரிஷபராசிக்கு என்ன பண்ணாலும் சரி, இது வந்து பெற்றோர்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு என்ன பண்ணாலும் சரி 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மைண்ட் டைவர்ஷன் கண்டிப்பாக நடந்தே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ரொம்ப கண்காணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் நீங்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்களை ரொம்ப கண்காணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, ரிஷபராசிக்காரங்க உங்களோட குழந்தைகளாக இருக்காங்க, 18 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்காங்க, ஒரு மேஜர் வயசு, ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு மேஜர் வயசுக்கு வர ஆளுங்களாக இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து எங்களை கண்காணிங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீ இப்படி தான்ப்பா இருக்கணும், இப்படி தான்ப்பா இருக்கணும், நீ வந்து படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும், வேறு யார்கிட்டையும் நீங்கள் வந்து ஃபோனோ மெசேஜஸோ மொபைலோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா தேவையில்லாமல் பேரை கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அது எதுக்கு தேவையில்லாத வேலை, கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. அந்த மைண்ட் டைவர்ஷன் மட்டும் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதற்கு பிறகு 18 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்க 18 வயதுக்கு உட்பட்டவங்களாக இன்னொரு பரிகாரமும் ஒன்று சொல்கிறேன், நீட்டாக அதை கேட்டுக்கோங்க. இந்த 18 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எங்களை பழனிக்கு அல்லது திருச்செந்தூர் கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க. உங்களுடைய சக்ஸஸ்க்காக இது போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அது ரொம்பவே நல்லது. மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்க. நல்லா தெளிவாக எங்களை வந்து படிக்கிறதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ண வைங்க. அவங்க முன்னாடி பெற்றோர்கள் சண்டையிடக்கூடாது, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும், பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் இவங்க வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கும் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற இடத்துக்கு போய் வழிபட்டு வர சொல்லுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. அதே போல் 18 வயது மேற்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். பயிற்சிக்கான காலகட்டம். உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து ஒரு 90% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10% வந்து கொஞ்சம் ஜர்க் அடிக்கும். அது இந்த காலகட்டம் தான் ஜஸ்ட் ஜர்க் அடிக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு பிறகு கிரக மாற்றம் நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சக்ஸஸ்க்கான வழி பிறக்குது. அது பிரச்சனையே கிடையாது. இந்த 1.5 மாதத்தில் வந்து நான் சொல்கிறேன், இது இன்னும் ரொம்ப நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. கிடைக்க இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் வந்து ஸ்டெப்பு தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பயிற்சி எடுத்தால் மட்டும் தான் அந்த 1.5 மாதம் கழிச்சுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்களா, எழுதிட்டே இருங்க. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது 1.5 மாதம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சக்ஸஸ்க்கான வழி பிறக்கும். உங்களுக்கான போஸ்டிங்கான இது கிடைக்கும். அதில் வழியாக நீங்கள் வந்து சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து 18 வயதுக்கு மேற்பட்டுறாங்க, தொழிலை தொடங்கலான் இருக்கீங்க, சுய தொழில் தொடங்கலான் இருக்கீங்க அப்படிங்கிறவங்கலாம் ஒரு நல்ல காலகட்டம் அப்படியே சொல்லலாம். ஆனால் அதீத முதலீடுகள் மட்டும் போடவே கூடாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ரிஷபராசிக்காரர்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ரிஷபராசிக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம். யார் வேணாலும் உங்களை ஏமாற்றிடுவாங்க. குடும்பத்துலேயே உங்களை வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் வச்சுட்ருப்பாங்க. ஓப்பனாக சொல்லணும் தான், நான் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதும்பீங்க. உங்களை வந்து அப்படி தான் வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் உழைச்சி போடுவீங்க, மற்றவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. நீங்கள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்கியிருப்பான். நீங்கள் எல்லா வேலையும் செய்வீங்க, வேறு ஒருத்தன் அதில் வந்து சக்ஸஸ்க்கான ஆமாம்பா அதெல்லாம் பண்ணணுன்னு பேர் வாங்கிட்டு கெத்து காட்டிகிட்டு இருப்பான். ஸோ இது மாதிரி உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் அதீத முதலீடுகள் போடாதீங்க. முதலீடும் உழைப்பும் உங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸும் பேர் வாங்கணும் வேறு ஒன்றா இருப்பான். பார்ட்னர்ஸ் உங்களை ஏமாற்றிடுவாங்க.
லைஃப் பார்ட்னர் அப்படி தான், தொழில் பார்ட்னர் அப்படி தான். ஈஸியாக உங்களை வந்து டம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிக்கலாம். அவ்வளோதான். பெரிய சக்ஸஸ்லாம் சொல்ல முடியாது, தப்பிச்சிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களது உழைப்பையும் கவனத்தையும் 100 மடங்கு போடுங்க. எஃபர்ட். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து கடிவாளம் கட்ட மாதிரி இருக்கும் உங்களோட தொழில். உங்களை வந்து ஈஸியாக மைண்ட் டைவர்ட் தான் பண்ணுவாங்க. நீங்கள் உழைச்சிட்டே இருப்பீங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் ஆசையை காட்டுவான், நீங்கள் அந்த பக்கம் டைவர்ட் ஆயிடுவீங்க. அதனால் நீங்கள் என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த உழைச்சிட்டே இருக்கிறதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக வந்து கான்சன்ட்ரேஷன் உங்களோட தொழிலில் மட்டும்தான் இருக்கணும். அந்த தொழிலில் மட்டும் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. சக்ஸஸை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது நிறைய தடைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த தடைகள் எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு சக்ஸஸுக்கு என்ன வழியோ, சக்ஸஸுக்கு என்ன மோட்டிவோ அதை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துட்ருக்கு. அந்த மிகப்பெரிய வெற்றிக்காக நம்ம வந்து கண்டிப்பாக போராடியே ஆகணும். இந்த போராட்டம் எதை நோக்கி போயிட்டுருக்கோம், போராட்டம் உங்களுடைய வெற்றி கிடைக்கும் வரை போயிருக்கும். சார் எது சார் வெற்றி அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு மேலே நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு அது வெற்றி தான். ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, கார் அமையறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். வண்டி வாகனங்கள் 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா அதான் மிகப்பெரிய வெற்றி இந்த காலகட்டத்தில். ஆனால் இது எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது, நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது, கிட்டத்தட்ட 3 கிரையம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது, கடைகள் திறப்பதற்கான அமைப்புகள் இருக்குது. கடைகள் திறக்கிறது இது ஏன் சார் தனியாக கடைகள் திறக்கிறது அப்படிங்கன்னா, நீங்கள் ஒன்றே காம்ப்ளெக்ஸ் கட்டியிருப்பீங்க அல்லது கடை வச்சுருப்பீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு வாடகை இடத்துல கடை வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து அமையறதுக்கான காலகட்டங்கள் நல்லாவே இருக்குது. தொழிலில் ஸ்டார்ட் அப், இப்போ வந்து ஸ்டார்ட் அப் பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, ஸ்டார்ட் அப் தான் இப்போ உங்களுக்கு அதற்கான யோகம் இருக்குது தற்போது. அது வெற்றி அடையுமா அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களோட தசாபுத்தியும் பேர், பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு தான் செக் பண்ண முடியும். ஸோ பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வந்து பேசுறீங்களா. இல்லை சார் அப்படின்னாலும் நீங்கள் லோக்கலில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது 70% பரவாயில்லையா இருக்குது. அந்த 70%லையுமே தசாபுத்தியும் இது தனியாக பேசணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸுமே கிடைக்கும். இன்னொன்று, இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வத்தினுடைய அருளால் பல விஷயங்கள் நன்மைகளாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் குலதெய்வத்தை வணங்காமே இருக்கீங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களை வந்து சக்ஸஸ்க்கே கொடுக்கும். உங்களை இத்தனை நாள் வந்து ஒரு மாதிரி ஆட்டி வைக்கிறது, உங்களை வந்து டைவர்ஷன் பண்ணுறது, உங்களோட மைண்ட் டைவர்ட் பண்ணது, உங்களுடைய தொழிலில் வந்து உங்களை வந்து பெரிய இன்கம் வராமல் வச்சது எல்லாமே காரணம் குலதெய்வம் தான். அதை வந்து குலதெய்வத்தை சரியாக வழிபட்டீங்க அப்படின்னாவே உங்களோட சக்ஸஸை வந்து மேலே கொண்டு வந்துடும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான வெற்றியை மேலே கொண்டு வருவது இந்த காலகட்டம் மட்டும்தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கினீங்க அப்படின்னா, இறுக்கி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நிச்சயம். அதே மாதிரி முன்னாடியே சொன்னது தான், பழனி முருகர் கோயில், பழனி முருகர், திருச்செந்தூர் முருகர் வழிபட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் நிச்சயம். அந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய 3 விஷயத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குழந்தைகளுடைய கல்வியில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தவர் மேலே வரக்கூடிய ஈர்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத அஃபேர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தயவுசெய்து அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேர் கெடுத்துரும், அது மாதிரி பேர் கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம், உடல் ஆரோக்கியம், ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது, உடம்பு ஒபிசிட்டி, அதாவது கொழுப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்டிஎல் லெவல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ரொம்ப உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். உடம்பு வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். வெளி ஃபுட்டை தவிர்த்தே ஆகணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயிலேருந்து பரவறதுக்கான காலகட்டம் அதிகமாக இருக்குது. மலேரியா, டைஃபாய்டு, வேறு ஏதாவது பெரிய இஷ்யூஸ் ஆகுதா கூட அது வந்து ரத்த சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொற்று நோய் சம்மந்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ அதே போல் 3ஆவதாக ஒரு விஷயம், இதுதான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. எந்த அளவுக்கு கவனம் தேவை, உங்கள் வண்டியை வேறு எவன்ட்ட கொடுத்து கூட நீங்கள் ஓட்ட சொல்லக்கூடாது. நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி கூட ஓட்டக்கூடாது, வண்டிக்கு பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்டண்ட் அடிக்கிறது, கவனம் எல்லாம் ஃபோன் பேசிட்டு போகிறது, ஒரு கையில் வண்டி ஓட்டுறது, 2 கை விட்டு வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, அரசுக்கு விரோதமாக வாகனங்கள் ஓட்டுறது, ஒன் சைடில் போகிறது, அதாவது ஒன் வேல போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க. வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரில் போகிறீங்கன்னா ஓவர் ஸ்பீட் கூடவே கூடாது. சீட் பெல்ட்ஸ் போடாமல் வண்டியை எடுக்கக்கூடாது. குழந்தைகளை வண்டிக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக போகணும். இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஸோ அதே போல் இவர்கள் ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணணும். ரொம்ப வயதில் முதிர்ந்தவர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு உடை வாங்கி கொடுங்க. அவங்களுக்கான உடை அல்லது பெட்ஷீட்டு ஏதோ ஒன்று, அவங்களுக்கான உடை அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு உடை வாங்கி கொடுங்க. உணவு கொடுங்க, தண்ணி கொடுங்க. இந்த 3 கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வத்துக்கிட்ட நெய் விளக்கேற்றி வழிபடுங்க.
நெய் விளக்கேற்றி வழிபடும்போது உங்களுக்கான தேவைகளை சொல்லி வழிபடுங்க. குலதெய்வத்திற்கு போய் அழுது கும்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குலதெய்வத்திற்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கண்ணு தண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ தயவுசெய்து கண்ணு தண்ணி வராமல் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் இந்த காலகட்டங்கள் சந்தோஷமான காலகட்டங்களாக அமையறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ ஸ்டெப்பு கொஞ்சம் பார்த்து வைங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மற்றபடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சிக்கலாம். ஃபேஸ்புக்கில் பாருங்கள், ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கோம். யூடியூப்பில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.